இங்கே பாருங்கள், பொம்புடி பஸ் ஸ்டாண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி நைட்டு 9 மணி. பாருங்கள், புதன்கிழமை நைட்டு 9 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் இந்த இடத்துல வந்து வெத்தலை வியாபாரம் பண்ணுறதுக்காக வாரம் வியாழக்கிழமை, அதாவது புதன்கிழமை நைட்டு வந்து வியாழக்கிழமை ஒரு 3 மணிக்கெல்லாம் இந்த வியாபாரம் வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? வெத்தலை மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னே எத்தனை ஆண்டு காலமாக இருந்ததுன்னு தெரியாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், ஒரு போதுமான அளவு வெளிச்சம் கிடையாது. அங்கே வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூமு, லைட்ஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பஸ் ஸ்டாண்டில் நாயை விட மோசமாக இருக்கிறாங்க விவசாயிகள். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு உங்களுக்கு தெரியல. கொசுக்கடியில் நீங்கள் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கரமான ஒரு கொசுக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த இடத்துல நல்ல பவர்ஃபுல்லான வெளிச்சம் கூட கிடையாது. பஸ் ஸ்டாண்டுக்கு பாருங்கள், இந்த பக்கம் வெளிச்சம் இருக்கும், ஆனால் அந்த பக்கம் வெளிச்சமே கிடையாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை வந்து லட்சக்கணக்கான ரூபாய்க்கு மார்க்கெட் நடக்குது. பெங்களூர், மைசூர், சென்னை இந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் வந்து இங்கேருந்து லட்சக்கணக்கில் பாருங்கள் ஏகப்பட்ட பிக்கப்பு டாடா ஏசி வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே வர விவசாயிங்க அகதிங்க மாதிரி கொண்டு வந்து நைட்டெல்லாம் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே தங்கிட்டு அந்த இருட்டான இடத்துல இருந்துட்டு போகிறாங்க. ஒரு மொபைல் ஃபோனு சார்ஜ் போடுறதுக்கு கூட ஒரு வசதி கிடையாது. ஒரு போதுமான எந்த ஒரு வசதியுமே கிடையாது. இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி சார்பாக கேட்டுக்கிறோம். பொதுமக்கள் நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.